அண்மைச் செய்தி. மீண்டும் ஒரு நில மோசடி விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். பாலமுருகன், என்னென்ன பிரிவுகளின் கீழ் இந்த 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. பழனி அருகே ஆயக்குடியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக ஏற்கனவே பழனி 100 கோடி நில விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், இந்த நிலத்தை விற்ற மணி, நிலத்தை வாங்கிய கந்தசாமி ஆகிய 3 பேர் மீது பழனி சார் பதிவாளர் ஈஸ்வரி அளித்த புகாரின் பேரில் இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போலி ஆவணங்கள் மூலம் நிலங்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரம் இந்த பகுதியில் தொடர் பூதாகரமாக வெடித்து வருகிறது. இந்த நிலையில் பழனி அருகே ஆயக்குடி பகுதியில் உள்ள தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக புதிய முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பழனியில் 100 கோடி மதிப்பான நிலத்தை பத்திரப்பு செய்து கொடுத்த விவகாரத்தில் ஏற்கனவே பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட பழனி முன்னாள் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இந்த ஆயக்குடி நிலத்தையும் முறைகேடாக பதிவு செய்துள்ளார். இந்த சட்டவிரோத பத்திரப்பதிவு குறித்து பழனி தற்போதைய சார் பதிவாளர் ஈஸ்வரி அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சஸ்பெண்ட் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி ஆவணம் மூலம் நிலத்தை விற்ற மணி மற்றும் அந்த நிலத்தை வாங்கிய கந்தசாமி ஆகிய 3 பேர் மீது ஆயக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை வலயத்தில் உள்ள ஜஸ்டின் மணிகண்டன் மீது இந்த வழக்கு பதிவு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 தினங்களுக்கு முன்பே இது கோவில் நிலம் என பரவிய நிலையில் தற்போது இந்த நிலம் தனியார் நிலம் என உறுதி செய்யப்பட்டு பத்திரத்துறை சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன்.